எங்கள் கண்மலை மீட்பருமாய் கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்துக்கு பிரியமாய் இருப்பதாக. ஆமென். அமர்வோம். இந்த மாலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம் முதல் உள்ள ஒரு பகுதியிலே நடந்த அற்புதம். ஆண்டவர் கலிலேயாவிலே செய்த 2வது அற்புதம். ஆண்டவர் கலிலேயாவிலே அற்புதம் செய்வது மிக குறைவு. ஏனென்றால் மக்கள் அடையாளத்தை யூதர்கள் அடையாளத்தை மட்டும் தேடுவார்கள். கிரேக்கர் ஞானத்தை தேடுவார்கள். யூதர்கள் அடையாளம் இருந்தால்தான் ஏற்றுக்கொள்வார்கள். அடையாளம் என்பது இவர் கடவுள் இல்லை என்கிற அந்த நிலையை அவர்களுக்குள்ளே வைத்திருந்தது. உள்ளத்திலே ஏன் அவர்கள் அடையாளத்தை தேடினார்கள் என்றால், உள்ளத்திலே கிறிஸ்துவை பற்றி தானே அவர்கள் எதிர்பார்த்தபடி கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வரவில்லை. அவர்கள் என்ன எதிர்பார்த்தார்கள்? நேரே வருவார், ரோமரை அடித்து அழிப்பார், யுத்தம் பண்ணுவார், ஒரு பெரிய அரசாட்சியை உண்டு பண்ணுவார், நாம் எல்லாரும் சேர்ந்து இந்த நாட்டை ஆளுவோம், நாம் தான் எல்லாம் என்கிற ஒரு மனசாட்சி மனதிலே அந்த எண்ணத்தை வைத்து தான் அவர்கள் கிறிஸ்து மேசியா வருவார் என்ற எதிர்நோக்கை காத்திருந்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது ரோம அரசாட்சியிலிருந்து ஒரு விடுதலை. ரோமர் எங்களை ஆட்சி படைக்கிறார்கள், விடுதலை கொடுக்க வேண்டும். வேதத்தை அறியாத நிலை என்பதையும் நாம் சொல்லலாம். தானியேல் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் அதற்கு முன்னாகவே ஆண்டவர் 5 ராஜ்யத்தை குறித்து தெளிவாக எழுதிவிட்டார். கண்டிப்பாக களிமண்ணும் இரும்பும் ஆட்சி நடக்கும். இரும்பு ஆட்சியிலிருந்து விடுதலை கிடையாது, களிமண்ணும் இரும்பும் ஆட்சிக்கு வரும் என்று சொல்லிவிட்டார். இதை அறியாத யூதர்கள், இதை ஒருவேளை வேதம் கையில் இருந்தும் அறியாத யூதர்கள் என்று சொன்னால் அதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். வேதத்தை கையில் வைத்திருந்தும் வேதத்தை அறியாத யூதர்களாக இருந்தார்கள். வாசிங்கள் யாராவது ஏன் அவர்களுக்கு வேதம் புரியவில்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால் வாசிங்கள். யோவான் 5ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தை வாசிங்க. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியினால் அவருடைய வசனம் ரொம்ப தெளிவாக இருக்கலாம். அவர் அனுப்பினவரை நீங்கள் என்ன செய்யல? இவர் தான் மேசியான்னு விசுவாசிக்கல. ஏன் விசுவாசிக்கலன்னு சொல்லிட்டேன். ஏன் விசுவாசிக்கல? உலக பிரகாரமான ஒரு விடுதலையை எதிர்பார்க்குறாங்க. அதான் அடையாளம். உலகத்தில் அடையாளத்தை எப்போ தேட ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிடுவோம். நம்மளே பாவம் செய்து மாட்டிக்குவோம், நம்மளே தப்பு பண்ணியிருப்போம், அந்த பிரச்சனை நம்மளை தேடி வந்திருக்கும். சாத்தான் நம்மளை என்ன செய்யிருப்பான்? சோதிச்சிருப்பான். பிசாசு கையில் சிக்கியிருப்போம், நம்மளை சில டிஸ்டர்புக்குள்ளே தள்ளியிருப்பான், இல்லை சில நஷ்டத்தை கொண்டு வந்திருப்பான். இப்போ நாம் ஆண்டவர்கிட்ட, இயேசுவே நீர் கடவுள், நீர் தான் இதிலிருந்து என்ன விடுவிக்க முடியும் அப்படின்னு ஜெபம் பண்ணுறோமா? நீர் கடவுளாக இருந்தால் என்ன செய்யும்? சத்தமே வரமாட்டேங்குது. நீர் தான் கடவுள், நான் தான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு ஒரு விடுதலையை தாருன்னு ஜெபம் பண்ணுறோமா? நீர் கடவுளாக இருந்தால் என்ன ரட்சின்னு ஜெபம் பண்ணுறோமா? சத்தமே வரமாட்டேங்கி. நம்ம அடையாளத்தை தேடலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்மளை எதை தேடுறோம்? நம்மளை அறியாமல் அடையாளம் தேடுறோம். நம்மளை அறியாமல் நம்ம அடையாளத்தை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய இடத்துல அடையாளம் தேடுறதுனால தான் பிரச்சனை. என்ன? இயேசு கிறிஸ்து யார்? அடையாளம். அடையாளம் சொல்லணும். என்ன அடையாளம் சொன்னால், அடையாளத்தை கரெக்டாக சொன்னால் இவர் சரியான ஊழியக்காரர். அடையாளம் பண்ணால் சரியான ஊழியக்காரர். இவருக்கு ஏதாவது அடையாளம் பண்ணணும். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அடையாளத்தை தேடுறவங்க கிறிஸ்துவ அடைய மாட்டாங்க. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் என்ன பண்ணார்? வசனத்தை உறுதிப்படுத்தினார்னு பைபிளில் இருக்குது. ஆனால் அடையாளத்தை தேடின ஆரம்பிச்சோம்னா என்ன செய்ய முடியாது? கிறிஸ்துவை நெருங்கவே முடியாது. அதனால தான் பவுல் சொன்னான், விசுவாசித்து நடவுங்கள், தரிசித்து நடக்காதிருங்கள். விசுவாசித்து நடக்க பழகுங்க. தரிசித்து நடத்தணும்னு நினச்சிங்களா,
உங்களால் இந்த உலகத்தில் கிறிஸ்துவை பின்பற்ற முடியாது. இதை நம்ம இன்னைக்கு நிறைய நேரம் அறிந்து கொள்வதே கிடையாது. என்ன நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா, ஆண்டவர் நமக்கு சின்ன சின்ன காரியத்திலையும் அடையாளம் தரணும்னு நினைக்கிறோம். புரியுதா? வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம். அடையாளத்துக்கு எபிரேயர் ஒரு நல்ல விளக்கம் எழுதுறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. என்னதுங்க? எத்தனை பேர்ட்ட விசுவாசம் இருக்கு அப்படின்னு கேட்டால் நம்ம கை வைத்து அலையில சொல்லிடுவோம். ஏன்ட்ட என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. கடவுளுக்கு பிரியமா வாழணும் அப்படின்னாலே என்ன இருக்கணும்? ஃபெய்த். இந்த இடத்துல வர்ற ஃபெய்த்து நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்றதுனால வர்ற ஃபெய்த்து கிடையாது. இயேசுவை கடவுள்னு விசுவாசிக்கிறதுனால உங்களுக்குள்ள விசுவாசம் வந்துட்டு உங்க பாவத்தை அறிக்கையிட்டே மனம் திரும்பிட்டே, அந்த விசுவாசத்தை அவர் இங்கே கொண்டு வரல. நான் இப்போ அதுக்கு விளக்கம் சொன்னா உங்களுக்கு புரியும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது முடியாத காரியம். ஏனென்றால் என்னது? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவை தம்மை தேடுகிறவர்களுக்கு, நான் அவரை தேடுனா எனக்கு பலன் தருவாருன்னு நம்பணுமே தவிர பலன் தந்தாதான் விசுவாசிப்பேன்னா அடையாளம். அதான் இல்லை ஆழமா எழுதுறான். இதை செய்தா உங்களை கடவுளா நான் ஏற்றுக்கொள்ள ரெடி அப்படின்னா அவர் செவியே சேர்க்க மாட்டார். ஏன்னா அவருக்கு அது தேவையே. அவரை கடவுள்னு நிரூபிச்சுட்டு தான் உங்க கூட வரணும்னு நினைச்சா நம்ம வாழ்க்கை மொத்தத்தில் அழிஞ்சிரும். இது கடவுள் ஆளால் அப்படின்னு கேட்கவே கூடாது. அவர் கடவுள், அவர் தான் ஆண்டவர், அவர் தான் பிதா, அவர் தான் குமாரன், அவர் தான் பரிசுத்தாவி. நீர் கடவுளானால் அப்படின்னு ஆரம்பிச்சோன்னா நம்மகிட்ட என்ன இல்லை? ஃபெய்த் இல்லை. நம்மகிட்ட ஃபெய்த் இல்லை. ஃபெய்த் என்பது என்ன? எதுவுமே என்னால் முடியாது, உம்மால தான் எல்லாம் முடியும், அத்தனையும் போய் அவர்கிட்ட சொல்றது. என்னால் எதுவுமே முடியாது, நான் உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். அதுதான் அந்த இது என்ன சொல்றாங்க அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தை வாசிங்க. விசுவாசத்தினாலே என்னது 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 அதுல என்ன சொல்லியிருக்கு? விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தையே காணல. அப்ப எந்த அளவுக்கு ஆண்டவரோட நினைச்சிருப்பான், நெருங்கி இருப்பான்னு பார்த்துக்கோங்க. ஆதியாம காலம் மனசாட்சியின் காலம், இவன் இருந்த காலம் மனசாட்சியின் காலம். எத்தனை மனைவியும் பண்ணிக்கலாம், எத்தனை அநியாயம் பண்ணலாம், அவ்வளவு கொடுமையான காலம் ஏனோக்கு வாழ்ந்த காலம். அந்த காலத்தில் ஃபெய்த் விசுவாசத்தினாலே ஒரே தெளிவான வாழ்க்கை வாழ்றான், பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றான், பாவத்துக்கு விலகி வாழ்றான், நீதிக்கு உண்மையா வாழ்றான், உத்தமமா வாழ்றான் ஏனோக்கு. அதான் எழுதியிருக்கு. மனசாட்சி காலத்தில் மனசாட்சிப்படி வாழ்றான். கடவுளுடைய சத்தம் கிடைக்காது. அப்போ ஆண்டவர் யார்ட்டையும் பேசல, நியாயப்பிரமாணம் கிடையாது, நியாயப்பிரமாணம் கிடையாது, மனசாட்சி மட்டும்தான். மனசாட்சியில தான் ஆண்டவர் பேசிக்கிட்டு இருந்தாரு. அந்த காலமே மனசாட்சி காலம். என்ன அந்த மனசாட்சி காலத்தில் ஒருத்தன் எப்படி வாழ்றான்? ரொம்ப உண்மையா வாழ்றான். அப்படிப்பட்டவன் என்ன செய்யறான்? மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவனை எடுத்துக்கொள்ளப்படப்படியினால் அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று. அதான் ரொம்ப முக்கியம். அவங்க குடும்பத்தாரு அந்த ஏரியாவில் இருந்த எல்லாரும் என்ன சொன்னாங்க? இங்க ஒருத்தன் வாழ்றான், வித்தியாசமா வாழ்றான். ஒரே ஒருத்தன், லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் ஒருத்தன் மட்டும் வித்தியாசமா வாழ்றான். அவன் லைஃப் ரொம்ப செப்பரேட்டா இருக்கு. ஏன்? அவங்க கடவுளோட வாழ்றான், கடவுளோட வாழ்றான், தப்பே பண்ண மாட்டேங்கான், யோக்கியமா வாழ்றான். அதனால ஆண்டவர் அவன் என்ன செய்தாராம்? மரணம் உனக்கு வேண்டாம், என் கூட வான்னு எடுத்துட்டு போயிட்டாராம். யோசித்து பாருங்க. அடையாளத்தை தேடுகிற மக்கள் மத்தியிலே எந்த அடையாளமும் இல்லாமல் பரிசுத்தமாய் வாழ்ந்தவர்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். அடையாளம் தேடாத வாழ்க்கை வாழ வேண்டும். இன்னைக்கு இருக்கிற கிறிஸ்தவங்க 90 பேர் அடையாளம் தான் தேடுறாங்க. தீர்க்கதரிசின்னு போட்டால் கோயிலுக்கு வருவோம்,
கூட்டத்துக்கு போவோம். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ ஜெபம் பண்ணலையோ, ஆனால் தீர்க்கதரிசி உங்கள் தலையில் கை வச்சு என்ன செய்யணும்? வெளிப்பாடு சொல்லணும். வெளிப்பாடு சொல்கிறவருன்னு சொன்னால் கூட்டம் அங்கே கூடும். இந்த குரூப்பெல்லாம் யார் தெரியுமா? அடையாளம் தேடுறவங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த கோயிலில் வந்து ஒருத்தர் இல்லாத நேரம் ஜெபம் பண்ணாலும் இயேசு உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவார், உங்களோட பேசுவார். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கார், அவர் செத்து போகல. அவர் இன்னைக்கு அவர் பேச யார்? ஆனால் ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? தீர்க்கதரிசிட்ட போனால் நீ சொல்கிறத வச்சு உனக்கு வெளிப்பாடு சொல்லுவான். பயப்படாதே, உன்னோட கூட இருக்கிறம்மா. இயேசுட்ட வந்தீங்கன்னா நீ செய்த பாவத்தை சொல்லுவார். எதுக்கு தீர்க்கதரிசியை தேடுறாங்க தெரியுமா? தீர்க்கதரிசி எதுக்கு தேடுறோம்? பாவத்தை சொல்லக்கூடாது. அங்கதான் பிரச்சனையே இருக்கு. அங்கதான் பிரச்சனையே இருக்கு. பாவத்தை சொல்லிட்டாருன்னா அதனாலதான் கோயிலில் வந்து முழங்கால் போட மாட்டோம். எவ்வளவு பிரச்சனை வரட்டு, நீங்க முழங்கால் போட்டு அழுது பாருங்க, அவர் உங்களோட பேசுவார். அடையாளத்தை தேடுவது கிறிஸ்தவம் அல்ல. அடையாளத்தை தேடுவது கிறிஸ்தவம் அல்ல. திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். விசுவாசத்தினால் நம்மையும் நம் ஜீவனையும் ஒப்பு கொடுப்பதுக்கு பேர் தான் கிறிஸ்தவம். ஜீவனையும் ஒப்பு கொடுக்கணும், அதுதான் இன்னைக்கு முக்கியம். பிரசங்கம் பண்ணுறது பெரிய இல்லை. என் வாழ்க்கையில் அடையாளத்தையே தேடாமல் என் ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையை நான் முழுமையாக ஒப்பு கொடுத்தேன் என்பது எதில் வரும்னா, என்னுடைய வாழ்வே அவர் கையில் இருக்குது அப்படின்னு சொல்கிற காலத்தில் இருக்கணும். என்ன அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், இந்த உலகத்தில் எதையோ ஒன்று தேடி ஆண்டவர்கிட்ட வந்து அடையாளம் தேடி வரக்கூடாது. இப்போ இந்த ஆளை நீங்கள் பாருங்கள், யூதர்கள்லேருந்து ஒரு ராஜா எழும்புறான். எனக்கு இவன் இந்த ஆள் யாருன்னா ஒரு சிற்றரசன் அப்படின்னு சொல்லி, இந்த ஆள் யார்? ஒரு சிற்றரசன். சிற்றரசன் சொல்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு? இயேசு கிறிஸ்து முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்கிறார். கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் செய்கிறார். சரிதானா? செய்துட்டு எங்கே போயிடுறாரு? அவர் அப்படியே சமாரியா நாடுகளுக்கெல்லாம் சுற்றி போயிடுறாரு. திரும்ப எங்கே வாராரு? சமாரியாவில் இருந்தால் எங்கே வாராரு? கலிலேயாவுக்கு வாராரு. சமாரியா டு கலிலேயாவுக்கு வாராரு. இப்போ சமாரியாவிலேருந்து ஒரு கலிலேயாவுக்கு வாரார். புரியுதா? இந்த கலிலேயாவுக்கு வந்த உடனே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாக இருந்தான். ராஜாவுடைய மனுஷரில் ஒரு குமாரன் வியாதியாக இருக்கிறான். ராஜாவுடைய மகன் ஒருத்தன் வியாதியாக இருக்கிறான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது, இந்த யூதர்கள் எல்லாம் அடையாளத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க. இயேசுவை விரும்பலை, இயேசு கடவுள்னு சொல்லலை. ஆனால் இந்த ராஜா அடையாளத்தை தேடலை, இயேசு கடவுள்னு நம்பினார். இதுதான் முக்கியம். இவர் வீட்டுக்கு இயேசு போகல. இயேசு எங்கே வராரு? கலிலேயாவுக்கு வராரு. சொன்னேன், இயேசுவை தேடி யார் வரா? இந்த ராஜாவே வராரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னதுன்னா, வேலைக்காரன் அனுப்பல, யார் அனுப்புறாரு? அவரே வரார். வந்து என்ன சொல்றாரு? ஐயா, தன் மகன் மரண அவஸ்தையாக இருந்தபடினால் அவனை குணமாக்கும்படி வரவேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசு கிறிஸ்துவ கடவுள்னு சொல்லக்கூடாதுங்கிறது யூதருடைய அடையாளம். யூதர் அதற்கு பின்பு சில கட்டளைகளை போடுறாங்க. என்ன? யூதர் அதற்கு பின்பு சில கண்டிஷன்ஸ் போடுவாங்க. அவரை இயேசுன்னு சொல்லக்கூடாது, கடவுள்னு சொல்லக்கூடாதுன்னே அவங்க சொல்லுவாங்க. என்ன? நம்ம நல்லா புரிஞ்சுக்கிடணும். நிறைய நேரம் யூதர்களுடைய பணி என்னன்னா, இயேசுவை யாரும் வாய் திறந்து சொல்லவே கூடாது. இயேசுன்னு சொன்னாலே அவங்க என்ன பண்ணிடுவாங்க? அவனை நீக்கிடுவாங்க, சபையை விட்டே நீக்கிடுவாங்க. இது ஒரு பெரிய காரணம், இது ஒரு பெரிய காரியம் அங்கே இருந்துச்சு. புரியுதா? வாசிங்க பார்ப்போம். யோவான் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க. உங்கள் குமாரன் குருடனாய் பிறந்தான் என்று சொல்லுகிறீர்களே, அவன் இவன் தானா? இவனானால் இப்பொழுது இவன் எப்படி பார்வையடைந்தான் என்று கேட்டார்கள். இவன் எங்கள் குமாரன் தான் என்றும் குருடனாய் பிறந்தான் என்றும் எங்களுக்கு தெரியும். இப்பொழுது இவன் பார்வையடைந்த வகை எங்களுக்கு தெரியாது. இவன் கண்களை திறந்தவன் இன்னான் என்பதும் எங்களுக்கு தெரியாது. இவன் வயதுள்ளவனாய் இருக்கிறான், இவனை கேளுங்கள், இவன் சொல்லுவான் என்றார்கள். அடுத்த வசனம்.
அவனுடைய தாய் தகப்பன்மார்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் இப்படி சொன்னார்கள். ஏனெனில், நல்ல பைபிளை படிக்கணும். ஏனெனில் இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள். இயேசுவ கிறிஸ்து ரட்சிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டா எங்க இடம் இல்லை, சர்ச்சில் இடம் இல்லை. இப்படி ஒரு கட்டுப்பாடு அங்கே இருந்துச்சு, யூதர்கள் போட்டு வச்சிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தபடி அவர் வரல, ரோமன் எங்களை விடுதலையாக்க வரல, அதனால அவரை நாம ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால அவருடைய வசனம் அவங்க உள்ளத்தில் தரிக்கவே இல்லை. இப்போ நீங்க புரிஞ்சுக்கோங்க, இந்த நிலையில யார் இறங்கி வரா? ராஜா இறங்கி வரான், ஒரு சிற்றரசன் இறங்கி வரான். ஒரு சிற்றரசன் ஏறது கைக்குள்ள வேலை பார்க்கிறான். ஒரு சிற்றரசன் இறங்கி வரார். இப்ப சொல்லுங்க, அவர் விசுவாசத்தில் வந்தாரா? எதில் வந்தார்? அவருக்கு என்ன விசுவாசம் இருந்துச்சு? நான் உங்களுக்கு ராஜாவா இருக்கேன், என் வேலையே போனாலும் பரவாயில்ல, என் மகன் உயிர் எனக்கு என்ன செய்யணும்? வேணும். அதை உங்களால் சுகப்படுத்த முடியாது. நீங்கள் வச்சிருக்கிற எருசலேம் ஆலயத்தில் நான் என்னத்தை பலி செலுத்தினாலும் உங்களால் சுகமாக்க முடியாதுடா, போங்கடா அப்படின்னாரு. எனக்கு தேவை விடுதலை, என் பிள்ளைக்கு சுகம், உயிர் வேணும். அதனால நான் அவரை தேடி போகிறேன். உன் சட்டம் என்ன ஒன்றும் பண்ணாது, மிஞ்சி போனால் வேலையை விட்டு தூக்கும், பரவாயில்ல, எனக்கு என் மகன் உயிர் வேணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? சில நேரங்களில் விசுவாச அறிக்கை இடுதல் நம் ஜீவனையும் தாண்டி இருந்தால் தான் தப்பிச்சோம். தானியேல் விசுவாசத்தை அறிக்கையிட்டான். எப்படி அறிக்கையிட்டான்? தானியேல் 6:10 எப்படி அறிக்கையிட்டான்? அவன் பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டது என்று அறிந்த போதிலும் தான் முன் செய்து வந்த வழக்கத்தின்படி ஜன்னலை திறந்து எருசலேமுக்கு நேராக தன் 2 கையையும் வெறித்து ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணான். நீங்களும் நானும் என்ன பண்ணியிருப்போம்? உள்ளதை சொல்லணும். நம்ம விசுவாசத்தை எப்படி அறிக்கையிட்டு இருப்போம்? உள்ளதை சொல்லணும், பயந்துலாம் பேசக்கூடாது. ஒரு சட்டம் போட்டாங்க, யாரும் இயேசுவை ஜெபிக்க கூடாதுன்னு போட்டாங்கன்னு வைங்க. நம்ம எப்படி ஜெபணும்? படுத்து கிடந்துக்கிட்டு தலைவனையை பிடிச்சிக்கிட்டு, ஆண்டவரே நீர் கடவுள், நாங்கள் உண்மை தேடுறோன்னு ஜெபம் பண்ணுவோம். ஜன்னல் திறப்போமா? சத்தம் வர மாட்டேங்குது. ஹலோ, தன்னலை சோமன்னா எங்க போனோம்? சிங்க கவிக்கு போனோம். நம்ம விசுவாசம்லாம் உபவாசத்தில் சோறு போட மாட்டான்னா கிறிஸ்தவன் ஒருத்தனும் கோயிலுக்கு போக மாட்டேன் காண்கிட்டு இருக்கான். சவுத்தில் உள்ள ஐயர்மார் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உபவாச ஜபத்தில் சோறு இல்லைன்னா கூட்டமே வர மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த குரூப்லாம் எதுக்கு கோயிலுக்கு வருது? உபவாச ஜபத்துக்கு வரல. நான் ஏன் இவ்வளவு தேவையில்லாமல் பேசுறேன்னு நினைக்காதீங்க. உங்க ஃபெய்த் எங்கதான் இருக்கு? ஃபெய்த் எங்கதான் இருக்கு? உங்களுக்கு பெரிய பேர் விசுவாசி, நாம பெரிய சாதிக்கிறோம். உங்களை நம்பி இந்தியாவில் ஒரு இம்மி கூட ஆண்டவர் அசைக்க மாட்டாரு. வாசிங்க பாப்பா, யோவான் 6ஆம் அதிகாரம், யோவான் 6ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தை வாசிங்க. கடையில் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரவி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். இதே யூதர்கள் கடலின் அக்கறைக்கு அவரை தேடி போறாங்க. உடனே ஆண்டவர், வாங்கப்பா, நான் 3 நாள் உங்களுக்கு அற்புதம் பண்ணேன், நான் 3 நாள் பிரசங்கம் பண்ணேன், என் பிரசங்கத்தை கேட்டீங்க, அல்லேலூயா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நான் மறுபடியும் பிரசங்கம் பண்ணணும்னு வந்திருக்கீங்களா? வசனத்தின் மேல இவ்வளவு தாகம் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லல. அடுத்த வசனத்தை வாசிங்க. இயேசு அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, ஹலோ, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதுனால என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு
நீங்க எதுக்கு தான் தேடி வந்திருக்கிய? 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு நான் போஷித்ததுனால என்ன தேடி வந்திருக்கிய? அடுத்த வசனத்தை வாசிங்க. அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைத்திருக்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். உங்களுக்கு நித்திய ஜீவன் வேணுமா? அழிந்து போகிற போஜனத்துக்காக என்ன தேடி வராத. அழியாத நித்திய ஜீவ வாழ்க்கைக்கு என்னை தேடு, அதை உனக்கு ஆண்டவர் தருவார். நீ அழிந்து போகிற போஜனத்தை தேடாத, அடையாளத்தை தேடி வராத. இன்னைக்கு தேடி வர்ற அவலம் எதுக்கு தான் வருது? ஏதாவது அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்கணும். திரும்ப திரும்ப சொல்லிட்டேங்க. ஏன் திருச்சபையில கூட்டம் ஏறும், ஆனா ஜெபம் பண்ண ஆளு கிடையாது. ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நித்திய ஜீவனுக்காக என்ன பின்பற்று. நான் உனக்கு தரப்போற வாழ்க்கை நித்தியமா இருக்கிறது. இந்த உலகத்துல 70 வருஷம் வாழ்ந்துட்டு பின்னால ஒரு நித்தியமான வாழ்க்கைக்கு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்க நீ கரெக்டா இருக்கணும். அந்த ஆள்கிட்ட அந்த தைரியம் இருந்துச்சுக்க. யூதர்கள் ஜெபாலயத்தை விட்டு நீக்கிடுவாங்கன்னு சொல்லலாம். அதெல்லாம் அந்த ஆள் கவலைப்படலை. எனக்கு தேவை, என் மகனுக்கு என்ன வேணும்? விடுதலை வேணும். ஏன் தெரியுமா அவர் அப்படி கேட்டாரு? போன கொஞ்ச நாளைக்கு முன்னால எங்க ஊர்ல வந்து தண்ணி என்ன செய்யிருக்காரு? திராட்சை ரசமா மாத்திருக்காரு. இப்படி ஒரு கடவுளை நான் பார்த்ததே இல்லை. அதனால இவரை நான் தேடி வந்தேன். எத்தனையோ மருத்துவரை பார்த்துட்டேன், விடுதலை கிடைக்கல. தண்ணியே திராட்சை ரசமா மாத்தினார்னா இது ஒரு கடவுள். அப்போ ஒரு கலிலேயாவில் இருக்கிற மனிதன்ல ஒரு ராஜா அவரை கடவுள்னு நம்புறான். யூதர்கள் நம்பல. யூதர்கள் அடையாளத்தை தேடிட்டு இருந்தாங்க. அந்த ஆள் அடையாளத்தை தேடல, விசுவாசத்தினாலே கடவுளை கடவுளாக பார்த்தான். நம்முடைய வாழ்க்கையில கடவுளை கடவுளா பாருங்க. திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், கடவுளை கடவுளா பாருங்க. 2 காரியத்தை சொன்னா உங்களுக்கு கோபம் வரும், நான் சொல்லிதான் ஆகணும். இப்போ அவர் கடவுள். அவர் யாரு சொல்லுங்க? கடவுள். சரிதானா? அவர் ஒரு கடவுள். நான் ஒரு 10,000 ரூபாய் கீழே கணிச்சு தூக்கிட்டு போயிட்டேன். கேமரா இருந்தது எனக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கிடணும். நான் இப்போ சொல்ல போகிறது உங்களுக்கு இடிக்கும், புரியுது? ரொம்ப இடிக்கும். 10,000 ரூபாய் என்ன கிடக்கு? ஒரு கெட்டு கீழே கிடக்கு. நான் என்ன செய்யிட்டேன்? தூக்கிட்டு போயிட்டேன். அங்கே என்ன இருந்துச்சு? சத்தம் போட்டு சொல்லுங்க. கேமரா இருந்துச்சு. 3 நாள் கழிச்சு அந்த 10,000 தொலைச்சவர் திருப்பால போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேஸ் கொடுக்காருன்னு வச்சுக்கோங்க. எனக்கு என்ன கிடைக்கணும்? சத்தமே வராத. நான் ஏசுகிட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நான் எடுத்துட்டு அக்கம் பக்கம் திரும்பி பார்த்தேன், ஆண்டவரே ஒருத்தருமே சொல்லுங்க. அதனாலதான் நான் தூக்கிட்டு போனேன். உன் இந்திய சட்டம் என்ன? இந்திய சட்டம் என்ன? எடுத்தா பக்கத்தில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு கூடுன்னு தானே இருக்கு. உன் பைபிள் என்ன சொல்லுது? உன் கைகளின் பிரயாசனி, அது உன் கை பிரயாசமா இல்ல. இப்ப என்ன செய்யணும்? போலீஸ்காரங்க நான் சர்வீஸ் ஜெபம் நடத்திக்கிட்டு இருக்கேன், என்ன வந்துட்டாங்கன்னு வைங்க, நீங்க என்ன சொல்லுவிய? எங்க ஐயா ரொம்ப நல்லவரு போயின்னு சத்தம் போடுவிய. இப்ப எது காட்டி கொடுத்துரும்? ஹலோ, கேமரா காட்டி கொடுத்துரும். ஆமாயா நான் எடுத்தேன். ஐயா சட்டப்படி உங்க மேல குற்றம், உங்க மேல நாங்க எஃப்ஐஆர் பதிவு பண்றோம், கோர்ட்ல வந்து என்ன செய்யுங்க? நான் போய் தான் ஆகணுங்க. இப்ப நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றேன், ஆண்டவரே நீ உண்மையான கடவுளானால். நான் உண்மையான கடவுள்டா, அதனாலதான் கேமரால உன்னை பதிய சொன்னேன். நான் சொல்றது புரியுதா? கடவுள்கிட்ட போய் நீ கடவுளானாலும் விளையாடாத. வேதத்துக்கு கீழ்ப்படி, வசனத்துக்கு நடுங்கு, வசனத்துக்கு நடுங்கு. உனக்கு வசனமே நடுங்க முடியாட்டா நீ எப்படி இயேசுவை விசுவாசிப்ப? வசனத்துக்கு நடுங்குகிறதா ஆண்டவருக்கு பயந்தவன், அவன் தான் விசுவாசி. நீங்க இயேசுவை கடவுள்னு சொல்லிட்டு 10 இடத்துல நின்று ஜெபம் பண்றவங்களா விசுவாசி கிடையாது. அவர் உங்களை என்ன வச்சிருக்காருன்னா, யாரோ ஒரு புறம்போக்குன்னு தூக்கி தூர விட்டு எரிஞ்சிட்டு போயிருவாரு. நீங்க இயேசு கிறிஸ்து முன்னால போய் நிக்க முடியாது. நான் ஆனாலதான். நான் சொல்றது புரியுதா? புரியுதா புரியலையா? இப்போ அந்த 10,000 நான் நேரே கொண்டு போய் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு
இப்படி கிடந்துச்சுமா, எனக்கு என்னன்னு தெரியாது, நான் இருக்கு, யாரும் கேட்டால் கொடுத்துருக்கேன்னா, இப்போ அவங்க வந்த உடனே என்னை அட்ரஸை சொல்லியிருப்பாங்க, இந்த ஆள் தான் கொண்டு வந்துச்சுதாரு தந்தாரு, எனக்கு இப்போ என்ன கிடைக்கும்? வாழ்த்து கிடைக்கும், ஆண்டவர் நாம மகிமையடையும். திரும்ப திரும்ப இயேசு கிறிஸ்து நீதி உள்ள கடவுள். நீங்க நினைக்கிறபடி ஆண்டவரை நான் தெரியாம எடுத்துட்டு வந்தேன் இதெல்லாம் அங்க சொல்ல முடியாது. இதுக்கெல்லாம் அங்க இடமே கிடையாது. ஐயரோட அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் ஆர்டர்லாம் அங்க இயேசு கிறிஸ்து போட மாட்டாரு. அதை முதல்ல படிச்சுக்கோங்க. அதனாலதான் பரிசுத்த வேதாகம்னு பைபிள் எழுதி வச்சிருக்கு. ஹோலி பைபிள் ஏன் போட்டிருக்கு? தாவீது ராஜா தப்பு பண்ணாலும் தப்புன்னு தான் எழுதியிருக்கோம். அதை ஆமா, ஆபிரகாம் தப்பு பண்ணாலும் தப்புன்னு தான், பாவம் தான் எழுதியிருக்கோம். அதான் ஹோலி பைபிள். அது நம்ம நீங்க விட்டுட்டோங்க. விசுவாசம் எங்க வந்துட்டோம்னா, நம்ம என்னமோ ரொம்ப ஜோம் பண்றோம், பைபிள் வாசிக்கும், கோயிலுக்கு காணி கொடுக்க, அதனால விசுவாசம். உங்க விசுவாசம் குப்பைக்கு கூட ஆகாது. ஆண்டவர் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாரு. முதல்ல நடுங்கு. விசுவாசம் இருந்தா பாவம் செய்யறதுக்கு நடுங்கு. பாவம் செய்யாத, பாவத்துக்கு விரோதமான இல்லு. அதுதான் ஃபெய்த். ஃபெய்த்தின் அடையாளமே என்ன? எனக்குள் இயேசு இருக்கிறார், அவரை நான் துக்கப்படுத்த மாட்டேன், அவரை வேதனைப்படுத்த மாட்டேன், அவர் என்னை விட்டு போவது அழுகிறவுக்கு நான் பாவம் செய்ய மாட்டேன். அதான் ஃபெய்த். அதான் விசுவாசம். நீங்க தேடி கூட பிடிக்க முடியாது விசுவாசத்தை. நம்ம கோயிலுக்கு ஜோம் பண்ணிட்டோம், நாங்கள் பாட்டு படிச்சுட்டோம், நாங்கள் உபவாச ஜெபத்தில் ஜோம் பண்ணிட்டோம், நாங்கள் காணிக்கை கொடுத்துட்டோம், இதெல்லாம் விசுவாசி கிடையாது. என்ன, பொட்டு வைக்காத இந்துன்னு நான் சொல்லுவேன், அவ்வளோதான். ஏன்ட காட்டிலாம் சாட்டாக சொல்லிடுவேன். இவங்க யாரு? பொட்டு வைக்காத இந்து, அவ்வளோதான். பேரு கிறிஸ்தவ பேர் இருக்கு, அவ்வளோதான். உங்களுக்கும் புறஜாதிக்கும் வித்தியாசமே கிடையாது. இதை வேதத்தில் நம்ம முதல்ல படிச்சுக்கிடணும். எல்லாரையும் விசுவாசி விசுவாசின்னு சொல்லி தான் திருச்சபம் நாசமாகிட்டு இருக்கு. ஜெபமும் கேட்கப்பட மாட்டேங்குது. எவ்வளோ உபவாசம் ஜெபம் பண்ணாலும் அசைய மாட்டேங்குது. ஏன்னா விசுவாசி ஜெபம் பண்ணலை. இப்போ நீங்க பாருங்க, அந்த மனிதனை பாருங்க, எத்தனை விதமான சட்டம் இருந்து எழுப்பி வரான் பாருங்க. இப்போ அவர் ஆண்டவரை கேட்காரு, ஆண்டவரை நீர் என் மகனை சுகமாகும். ஆண்டவர் அந்த ஆளுடைய விசுவாசத்தை பார்த்துட்டு சொல்றாரு, அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீங்க. என்ன அழகா அடிக்காரு பாருங்க. ஆண்டவர் ஒன்று சும்மா உடனே அற்புதம், உடனே அவனுக்கு விடுதலை கொடுத்துடல. எப்ப நீ யாரு? யூதன் இல்லப்பா, நீ யூதன் இல்ல, நீ கலிலேய மனுஷன் இல்ல, நீ என்ன செய்ய மாட்ட? அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டாதானே விசுவாசிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அவர் என்ன பண்றாரு? அற்புதமும் அடையாளமும் உனக்கு நடக்கணும்னா நீ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. சாகிறதுக்கு முன்னால வந்துடும். அவருக்கு பரிதாபம் இருக்கு. என்ன, நீர் எங்களை திட்டாதையும், செத்து போனா அவன் திரும்ப கிடைக்க முடியாதுங்கிற பயத்தில் சொல்றாங்க. செத்து போனாலும் அவர் உயிரோடு எழுப்பாருன்னு என்ன இல்லை, நம்பிக்கை இல்லை. உடனே அவர் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம். இதுதாங்க முக்கியம். ஒரு கலிலேயன் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை நம்பி வீட்டுக்கு போனான்னு சொல்ற சூப்பர் இடம் இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. ரொம்ப அருமையான இடம். இன்னொன்று, ஒரு கானானிய ஸ்திரீ போனான். அடையாளத்தையும் அற்புதத்தையும் நீ தேடுவா, ஆனால் உன் வீட்டில் தொட்டு நான் அடையாளம்லாம் பண்ண விரும்பலை. ஒன்னே ஒன்று செய்கிறேன், என்னை நம்பி வந்தல்ல, என்ன ஃபெய்த் பண்ணுறல்ல, உனக்கு நான் சொல்றது, போ, ஓ மகன் பிழைச்சிக்கிட்டான், போ. எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? அவன் சந்தேகமே படாம ரிட்டர்ன் ஆயிட்டான். கட்டுகளவு என்ன இல்லை அவன் மைண்ட்ல, சந்தேகம் இல்லைல்ல. இப்போ அவன் அற்புதம் நடந்திருக்குன்னு நம்பி போனானா, இவர் சொன்ன வார்த்தை உண்மையா நிறைவேறியே தீரும்னு நம்பி போனானா? சத்தம் போட்டு சொல்லுங்க. அப்ப நம்ம கையில் இருக்கிற இந்த பைபிள் வார்த்தை என்ன செய்யணும்? இது யார் எழுதின வார்த்தை? இது யார் எழுதின வார்த்தை?
என்ன சத்தமே வரமாட்டேங்குது. அப்போ நாம் இன்னைக்கு எதை நம்பணும்? இதை நம்பணுமா? தலையில் கை வச்சு சொல்கிற வார்த்தையை நம்பணுமா? சத்தமே வரமாட்டேங்கி. இதை நம்புறோமா? பிரசங்கியாரு குளோரி கர்த்தர் உன்னை தொடுகிறார்னு சொல்றதை நம்புறோமா? உள்ளதை சொல்லணும். உண்மை வேதத்தை நம்புறோம். வேதத்தை நம்புறோமா? ஏதாவது சொன்னா நம்புறோம். சொல்றவர் வாராருன்னா சந்தோஷமா இருக்கும். வேதத்தை நம்புற கூட்டம் விறுவிறுன்னு குறைய ஆரம்பிச்சு. நான் வேணா உங்களுக்கு சவாலாக சொல்றேன், கஷ்டமா இருக்கும். ஒரு 3 நாள் ஒரு நேரம் உபவாசம் இருங்க, கதவை பூட்டுங்க, முழங்கால போட்டு அழுங்க, ஏன் நிலைமை எனக்கு காண்பியும்னு சொல்லுங்க. பைபிளை திறந்து படிக்கும் போது அவ்வளோத்தையும் சொல்லி கொடுத்துருவார். ஒரு பிரசங்கர்லாம் அனுப்பி சொல்லவே மாட்டார். பைபிளை வாசிக்க வைப்பார், இல்லைன்னா அழகாக செவியில் நினைச்சுவார், வாடாப்பு கடை அட்டகாசமாக பேசுவார், தெளிவாக சொல்லுவார். நான் எங்கே இருக்கேங்கிறதுக்கு எங்கேயும் போக வேண்டாம், கதவை பூட்டுங்க. ஒரு 3 நாள் ஒரு 3 மணி நேரம் உட்காருங்க. ஆண்டவரே எனக்கு இவ்வளோதான் நேரம் இருக்கு, அழுங்க. தன்னால் அழுகு வந்துடும். எனக்கு உண்மையாக வாழணும், ஃபெய்த்தாக வாழணும், நான் உங்களோட பேசணும். நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. அவர் டெய்லி அழகாக, ஏன்னா அவருக்கு தெரியும் நம்மளை ஒருத்தர் நினைச்சிடான் தேடுறான்னு. அழகாக வருவார், அழகாக பேசுவார். அவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கார். திரும்ப சொல்லிட்டேன், நான் திரும்ப சொல்லிட்டேன். ஏசு அதை தான் லூக்கா 6ஆம் அதிகாரத்தில் செய்தார். தனக்கு பிரச்சனை வந்தோன்னு நேர மலையில் போய் உட்காந்து ஜெபம் பண்ணி 12 சீடர்களையும் அட்டகாசமாக தெரிந்தெடுத்தார். பிதா அவரோட பேசினார். பிரச்சனை வருதா, முன்ன பின்ன போக முடியலையா, மரண அவஸ்தையோடு இருக்கிற மனிதனுக்கு பிள்ளையை பார்த்துட்டு அழுது என்ன புண்ணியம், ஏசுகிட்ட போவோம், அவர் பதில் சொல்லுவார். நிச்சயமாக சொல்கிறேன், பதில் சொல்லுவார். அதை நம்புங்க. எங்கேருந்து சொல்லுவார்னா இந்த பைபிள்ல இருந்து தான் சொல்லுவார். உங்களுக்கு அது வரைக்கும் அந்த வசனம் விளங்கி இருக்காது. அழகாக சின்ன பிள்ளைக்கு சொல்லி இந்த மாதிரி சொல்லி கொடுப்பார். இன்னைக்கு அவர் உயிரோடு இருக்காரு. பிராக்டிக்கலாக கிறிஸ்துவ பின்பற்றதை விட்டுட்டு உலகத்தின் மாயங்களை தேடி ஓட ஆரம்பிச்சிருக்கோம். ஏதோ ஒரு பிரசங்கர் வெளிப்பாடு சொல்றாருன்னு தூரப்போங்க. இயேசுவை தேடுங்க, அடையாளத்தை தேடாதீங்க. அடையாளத்தை தேடுறவங்க சண்டை போடுவாங்க, அடிப்படி போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, தகராறு பண்ணுவாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேங்க. அடையாளத்தை ஒருத்தன் தேடிட்டான்னா அவனால் என்னாலும் திருச்சபைக்கு தலைவதனை தான். 42 வருஷம் ஊழி அனுபவத்தில் நான் பார்த்துதான். என்கிட்ட இப்போ நீங்கள் அடையாளத்தை தேடினீங்கன்னா ஆண்டவர் நீ அடையாளமாக மாற்றன்னு நினச்சிட்டாருன்னா சபையில் ஒருத்தர் இருக்க முடியாது. இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது. என்கிட்ட ஏதான் கூட நிற்கணும், அன்புல தான் நான் ஊழியம் செய்யணும். விசுவாசத்தில் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன், உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பிடுங்க ஆரம்பிச்சிருவேன். என் தேவைக்கு யார் தான் கொடுக்கணும்? விசுவாசத்தில் ஊழியம் செய்கிறது ரொம்ப லேசு. ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு சொன்னார் 20,000 ரூபா தருவேன் என்று சொன்னார் உங்கள் சபையிலே அப்படின்னு சொன்னால் நம்ம ஆட்கள் தெரியாமல் கொண்டு நினைச்சிட்டு போயிடுவாங்க, தந்துட்டு போயிடுவாங்க. இதுக்கு பேர் அன்புல ஊழியம் செய்கிறது அல்ல, ஃபெய்த்தில் ஊழியம் செய்கிறது. ஃபெய்த்தில் ஊழியம் செய்கிறது என்பது அன்பை நிராகரித்து விடும். அன்பு இருந்தால் சகலத்தையும் தாங்கும். பட்டினியா என்னைய கிடக்க சொன்னாலும் கிடக்க சொல்லும். பசி உச்சகட்டத்தில் இருந்து நான் சாக வேண்டும் நிலை வந்தாலும் நான் போய் ஒருத்தட்ட பணம் கேட்க மாட்டேன். அதுதான் ஊழியம், அதுதான் ஊழியம். என் தேவையை மறைமுகமா என் குடும்பத்தில் கூட நான் சொல்லக்கூடாது. அதான் ஊழியம். இது தேடி கூட பிடிக்க முடியல. இதுக்கெல்லாம் தண்டனை வந்துகிட்டு இருக்கு, தப்பலாம் முடியாது. இப்ப நீங்க பாருங்க, அவன் வீட்டுக்கு போறான். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தெரியுமா? வார்த்தையை நம்பி நினைச்சிட்டான், கிளம்பிட்டான். ஆண்டவரே அவன் சோமாக்கி இருப்பானா அப்படின்லாம் அவன் திரும்பிலாம் கேட்கல. அவன் ராஜா என்ன, அவன் வாட்டுக்கு போயிட்டான். ரிட்டர்ன் அங்கிருந்து வராங்க. யார் வரா? அவங்க வீட்டில இருந்து ஆட்கள் வராங்க. என்ன சொல்றாங்க?
அவனுக்கு எதிர்கொண்டு வந்து உம்முடைய குமாரன், ஹலோ என்ன சொல்றாங்க? உங்க குமாரன் பொழைச்சிட்டான். நான் ஒன்று கேட்குறேன், அவங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்ன தெரியுமா? மருந்துனால பிழைக்கல, ராஜா தேடி போன இடத்துல ஏதோ ஒன்று நடந்திருக்கு. இங்கே வந்து அற்புதம் நடந்துட்டு, அதனால ராஜா இன்னும் அங்கே கிடந்து கஷ்டப்பட வேண்டாம், பிழைச்சிட்டான்னு சொல்ல வராங்க. அவன் கேட்கான், எந்த மணி நேரத்தில்? அவங்க சொல்றாங்க, சத்தம் போட்டு சொல்லுங்க, நேற்று 7ஆம் மணி நேரத்தில். என்ன போட்டிருக்காங்க தெரியுமா? பை வாக் ஒன் டே. எனக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. அந்த விளக்குறையை படிச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக உட்கார்ந்துருந்தேன். ஏன் தெரியுமா? ஒரு மகனுடைய அற்புதத்துக்காக ஒரு ராஜா ஒரு நாள் பிரயாணம் பண்ணியிருக்கான். நடந்துன்னு தான் எழுதியிருக்கு. நான் அந்த ரூட்டை பார்க்கல, அதுக்கு நேரம் இல்லை. நான் சோம்பேறி பேல படுத்துங்கனால அதை பார்க்கல. இல்லைன்னா அந்த ரூட் எடுத்து பார்த்துருப்பேன். அதில் எதுவும் மலை இருக்கா, அதில் எதுவும் அதுக்கு ஆறு இருக்கா, அதெல்லாம் பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் அழகாக பேசலாம். புரியுதா? அவன் நடந்து வந்த ரூட்டை நான் பார்க்கல. ஆனால் எவ்வளோ நாள் நடந்தான்? ஒரு நாள். இன்னைக்கு மாதிரி எனக்கு பரோட்டா கிடையாது, சாப்பாடு கொண்டு வந்துருப்பானா? நீங்கள் இதெல்லாம் சிந்திக்கவே மாட்டீங்க. நம்ம உடனே சொல்லிடுவோம், ராஜா பிறத்தால் வண்டி வந்திருக்கோம், குதிரை வண்டி வந்திருக்கும். இந்த கதெல்லாம் விடாதீங்க. என்ன, ஒரு கடவுளை தான் பிள்ளை உயிர் வேணுங்கிறதுக்காக ஒரு நாள் நடக்கிறான். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். ஆண்டவர் எதை திரும்பி பார்க்கிறார் தெரியுமா? இத்தனை யூதர்களும் அடையாளத்தை தேடி கொண்டிருக்கும் போது ஒரு மனிதன் என்னை தேடி ஒரு நாள் நடந்து வந்து அடையாளத்தை தேடாம விடுதலையை தேடுறான். திரும்பவும் சொல்றேன், விடுதலை வேணுமா? குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால், யோவான் 8:36, 8:32 படிங்க. அதான் ரொம்ப முக்கியம். 36 ரெண்டாவது, 32 தான் முக்கியம். ஹலோ, சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள் இல்லை, சத்தியத்தையும் அறிவீர்கள். சத்தியம் உங்களை. அப்ப விடுதலை வேணும்னா முதல்ல எதை அறியணும்? பைபிளை, இயேசுவை அறியணும். சத்தியங்கிறது ரெண்டு, ஒன்று வேதம், இன்னொன்று இயேசு. அவர் பொய்யே சொல்ல மாட்டாரு. இன்னொன்று பைபிள், அது பொய்யே சொல்லாது. இயேசு சொன்னதை நம்பி போறான்னா என்ன அர்த்தம்? அவர் சொன்னது உண்மை, 100க்கு 100 நடக்கும். இப்போ சொல்லுங்க, உங்க கையில் இருக்கிற பைபிள் சத்தியமா, சத்தியம் இல்லையா? எங்க நம்ம கையில் இருக்கிற பைபிள் சத்தியமா, சத்தியம் இல்லையா? எங்க வாழ்க்கையில் நீங்க அழுது முத்தமிட வேண்டிய ஒரு புஸ்தகம் இதுதான். திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், என்னுடைய வாலிப காலங்கள் இதில் தான் எனக்கு வாழ்க்கையே நடந்துச்சு. பல நாட்கள் நான் இரவுல உட்கார்ந்து வேதத்தை வாசித்து அழுது முத்தமிடுவேன். ஆண்டவரே, இப்படி ஒரு புஸ்தகத்தை எனக்கு தந்ததற்காக ஸ்தோத்திரம். இன்னைக்கு அதனுடைய பலனை நான் பார்க்கிறேன். 100% உண்மையானது, கரைதிரை இல்லாதது. சொல்லுங்க, அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? கடைசி நாட்கள், வசனம் கேட்கக்கூடாத பஞ்ச காலம். வசனம் கேட்கக்கூடாதுன்னு பிரசங்கம் கேட்கக்கூடாத பஞ்சம்னு எழுதல. நீங்க அந்த டிரான்ஸ்லேஷனை படிச்சா உங்களுக்கு கொஞ்சம் கோபம் வரும். அங்க என்ன எழுதியிருக்கு தெரியுமா? வசனம் கேட்கக்கூடாத பஞ்ச காலம்னு எழுதியிருக்கு. பிரசங்கம் கேட்கக்கூடாத பஞ்ச காலம்னு எழுதல. பிரசங்கம் எல்லா சபையிலும் இருக்கும். ஹலோ, நான் கொஞ்சம் வேதத்தை ஆழமா படிக்கிறாள், டிரான்ஸ்லேஷனை உருட்டுறாள். ஆண்டவர் கடைசி காலத்தில் என்ன சொன்னாரு? வசனம் பேசுற ஆளு ஃபுல் பீட்ல கிடைக்க மாட்டான். பிரசங்கம் பண்ற ஆளும் பாட்டு படிக்கிற ஆளும் குதிக்கிற ஆளும் ஃபுல் பீட்ல நிறைய இருப்பான். இதைத்தான் நீங்க ஊழியன்னு நினைக்கிறோம்.
இந்த ஊழியெல்லாம் நிற்காது. நிச்சயமாக சொல்லிட்டேன், இந்த ஊழியெல்லாம் நிற்காது. ஆமாம், அன்னைக்கு கதறி அளவன் எத்தனையோ பேர் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்துட்டு இருக்கோம். தீர்க்கதரிசின்னு வந்தவங்க இன்னைக்கு வாட்ஸ்அப்பில் கிழிக்கிற கிளியை பார்த்துட்டே இருக்கோம். அவங்க ஃபேமிலிகள் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவங்க ஊழியங்கள் எங்கே போய்கிட்டு இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். யாரும் தப்ப முடியாது. நிச்சயமாக சொல்லிட்டேன், யாரும் தப்ப முடியாது. எல்லாருடைய முகத்திரையும் கிழிஞ்சே தீரும். நீ வேத வசனத்துக்கு நடுங்குன்னு பிழைச்ச, அதான் பைபிள். அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. இதாங்க உயிர், இதாங்க கிறிஸ்தவம். இதை விட்டுட்டு என்னெல்லாமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். வேதத்தை கேட்கக்கூடாத பஞ்ச காலங்கள் வந்து விட்டது. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வீட்டில் உட்காந்து விரும்பிய விரும்பாமலோ எதை படிங்க. ஆனால் எசேக்கியேலையும் எரேமியாவையும் ஏசாயாவும் போய் படிச்சுக்கிட்டு மண்டே பிக்காதீங்க. எனக்கு வேதத்தை கற்றுக்கொண்ட நாட்களில் ஒரு ஊழியக்காரன் என்னை தேடி வந்தார். தந்து சொன்னார், தம்பி நீ ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னார். அப்படி பார்த்தேன், எதுக்கு அப்படின்னு சொன்னேன். ஆண்டவர் என்னை ஓன்ட்டு அனுப்புனார் அப்படின்னார். சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஐயா நான் 83ஆம் வருஷம் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு. சார் 86ஆம் வருஷம் அவர் என்னை தேடி வந்தார். உங்களுக்கு வயசு என்ன? உங்களுக்கு இருக்கிற இயேசு கிறிஸ்துக்கு வயசு என்ன? 3 வயசு அப்படின்னு சொன்னேன். இன்னும் 3 ஆகலை அப்படின்னு சொன்னேன். அப்போ சொன்னார், ஒழுங்கா மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானை படினார். ரோமரையும் ஏசாயாவையும் எரேமியாவையும் படிச்சுக்கிட்டு இருக்காதன்னார். உனக்கு இப்போ தான் 3 வயசாக இருக்குடா, இப்போமே எங்கே போயிட்டா? எம்ஃபிலுக்கு போறியா? அன்னைக்கு எனக்கு புரிஞ்சிச்சு, ஆஹா இந்த பைபிள் டாக்டரேட்டும் அதையும் தாண்டி இதில் என்ன இருக்கு? ஆழங்கள் இருக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே எனக்கு புரியாது. இன்றைக்கும் சொல்கிறேன், டாக்டரேட் முடித்தவங்க ஃபோன் நம்பர் நான் வச்சுருக்கேன், பெரிய பெரிய தியாலஜிஸ்ட் நம்பர் வச்சுருக்கேன். பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணோம்னால அடித்து, அண்ணே இதனுடைய விளக்கம் என்னண்ணே, இன்னைக்கு நான் வெக்கம் இல்லாமல் எல்லார்ட்டையும் கேட்டு அதுக்கு மூலம் என்னன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் தான் ஃபுல் பீட் ஏறுற பழக்கத்தை வச்சுருக்கேன். எனக்கு அதில் வெக்கமே கிடையாது. ஏன் தெரியுமா? மறைவானதை நான் தேடணும். யோசிங்க. அன்னைக்கு ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். நாங்கள் பைபிளை அப்படி படிக்கணும் அப்படின்னு ரொம்ப குதிச்சுக்கிட்டே இருந்தாங்க. நான் பொறுமையாக கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஓவர் ஆயிட்டாங்க. பிரசங்காரையும் தாண்டி ஆண்டவர் என்கிட்ட பேசுகிறாரு, அப்படி பேசுகிறாரு, இப்படி பேசுகிறாருன்ட்டே இருந்தாங்க. எல்லோரும் என்னை விட்டு கவனிச்சுட்டே உட்காந்துருந்தாங்க. நான் பொறுமையாக உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தேன். டக்குன்னு எழுமுனேன். லோபத்தனமாய் அப்படின்னா அர்த்தம் சொல்லுங்கன்னு. நீங்கள் என்ன நினைச்சாலும் சரிங்க, ரொம்ப நல்லா வல்லமையாக ஊழிஞ்சிருங்க. ஏசு ராத்திரி பேசினார், பகலை பேசினார், மத்தியானம் பேசினார்னு சொல்றீல, அல்லேலூயா. லோபத்தனமாய் அதுக்கு அர்த்தம் சொல்லுங்க அப்படின்னு. அது எங்கனே இருக்குன்னாங்க. பைபிள் இருக்குன்னு. எங்க இருக்குன்னாங்க? கொரிந்தியர் புத்தகத்தில் இருக்கு அப்படின்னு. அப்படின்னா என்னதுன்னாங்க? உன்ட ஆண்டவர் எத்தனை வருஷமா பேசிக்கிட்டு இருக்காரு? இன்னும் ஒன்னால உன் பைபிளை ஒழுங்கா படிக்க முடியல, நீ உன்ட ஆண்டவர் பேசுறாரா? எல்லாம் அப்படியே தலை குனிஞ்சிச்சு. ரீட் யுவர் பைபிள், வெளியே போ அப்படின்ட்டு. உட்காந்து வேதத்தை வாசி, வேதத்தை படி. வானத்திலிருந்து வர்ற சத்தத்தை கேட்டுக்கிட்டு இருக்காத. ராத்திரி பேசினாரு, காலையில் பேசினாருன்னு சொல்லாத. பேசுறது உன் கையில் இருக்கு, அதை படி. திரும்ப திரும்ப சொல்லிட்டேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியம் என்ன தெரியுமா? நாங்கள் கூடி ஜெபம் பண்ணோம், ஆவியானவர் வந்தார், அந்நிய பாஷை பேசணும். இந்த கதையெல்லாம் 4வது வச்சுக்கோங்க, புரியுதா? அதுக்கு ஒரு வருஷம் இருக்கு. வருஷம் என்னது? முதல்ல நீ ஒருமனப்படணும். ஜெபம் பண்ணும்போது என்ன வேணும்? ஒரு மனம் வரணும். ஒரு மனம் வரணும்னா இயேசு வரணும், பரிசுத்த ஆவியானவர் வரணும். உங்கள்கிட்ட பாவம் இருந்தால் வரமாட்டார், அவிசுவாசம் இருந்தாலும் வரமாட்டார். இந்த 2 என்கிட்ட விட்டு போகிறது அவ்வளவு பிசாசு என்னை லேசாக விடாது. இனி தொந்தரவு பண்ணும், என் சிந்து அங்கங்கே கொண்டு போகும். அடிக்காத ஃபோனும் அடிக்கும்.
ஆமாம். இப்போ இதை தாண்டி நான் ஒரு மனத்துக்கு வந்துட்டு, ஒரு மனம் வந்த உடனே ஆண்டவர் என்கிட்ட வந்து என்ன எதிர்பார்ப்பார் தெரியுமா? நான் சொல்ல போகிறத இவளால் நம்ப முடியுமான்னு பார்ப்பார். ப்ரேயர் என்பது விளையாட்டு கிடையாது. நான் சொல்ல போகிறத இவளால் நம்ப முடியுமான்னு முதல்ல உங்களை செக் பண்ணுவார். நம்ப முடிஞ்சா சொல்லுவார், நம்ப முடியட்டா நம்ப வைக்கணும். உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் நினைக்கிற மாதிரி செவம் பண்ண உடனே வெளிப்பாடு கிடைக்கணும்லாம் சொல்கிறது கதை. நான் இதெல்லாம் தாண்டி வந்திருக்கோம். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஒரு வீட்டுக்குள்ளே போகிறேன், ஒரு ஆள் இறந்து போகணும் ஆண்டவர் என்கிட்ட சொல்கிறாரு. இப்போ சொல்கிறதுக்கு எனக்கு என்ன இருக்கணும் சொல்லுங்க? நம்பிக்கை இருக்கணும். இவன் சொன்னா சொல்லுவான்னு நம்பல. அவரு நல்ல செய்தி சொல்லிடலாம். இத பாப்பாரு. அப்புறம் கேட்கிறாள பாப்பாரு. சொன்னா ஏத்துக்கிடுவானா? நீங்க பைபிளை படிக்க மாட்டேங்க. என்ன தீர்க்கதரிசி போய் சொன்னா நாளைக்கு காலையிலே இவ்வளவு கோதுமை இவ்வளவு ரூபாய்க்கு விற்கும்னா, அங்க இருக்கிற ஒரு ராணுவ வீரன் சும்மா இருந்து தொலைய மாட்டான். வானத்திலிருந்து மதகு திறந்து வந்தாலும் இப்படி நடக்காதுன்னா தீர்க்கதரிசி சொல்லிட்டு போயிட்டான். நீ பாப்பியை தவிர சாப்பிட மாட்டான்னு மட்டும் சொன்னான். செத்து போவான்னு சொன்னானா? இல்ல, அடுத்த நாள் கூட்டத்தில் மிதிச்சு கொண்டு போட்டான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறவர்கள் விசுவாசிக்காவிட்டால் இதுதான் நடக்கும். இது பழைய ஏற்பாடு. ஓல்ட் டெஸ்ட்மென்ட் அப்படிதான் இருக்கும். நியூ டெஸ்ட்மென்ட் என்ன? விசுவாசிப்பியான்னு பாப்பாரு, இல்லைன்னா சொல்ல மாட்டாரு, காத்திருப்பாரு. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கேன். நாளை காலையில் உங்க வீட்டுக்கு 1 கோடி ரூபா வரணும்னா எத்தனை பேர் நம்புவீங்க? சத்தம் வராத? கொஞ்சம் படிக்கணுங்க. கடவுள் வார்த்தை சும்மா டக்குன்னு சொல்ல மாட்டாரு. ஒரு முதலமைச்சர் பார்த்து கேட்கும், நீ 40 காரியத்தை சொன்னா 4 வருஷம் முடிஞ்சிட்டு 5வது வருஷம் வருது, நீ சொன்னபடி என்ன செய்யலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். திரும்ப சொல்லிட்டேன். அதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட பேச ஆரம்பிப்பார். எப்படி பேசுவார் தெரியுமா? குழந்தைக்கு குழந்தைய பேசுவார், வாலிபனுக்கு வாலிபனா பேசுவார், வயசானவனுக்கு வயசானவனா பேசுவார். இத்தனையும் பேசும்போது என்னைய பார்ப்பாரு. இவன் ஏன் நாமத்தை மகிமைப்படுத்துவானா, அவனை பெருமைப்படுத்துவானான்னு அடுத்தாப்புல பார்ப்பாரு. இத்தனைக்கு பிறகுதான் அவர் என்னை நம்பி வாய் திறப்பாரு. இன்னைக்கு தான் நேத்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கான், இன்னைக்கு தான் பைபிளை தூக்குறான், நாளைக்கு ஒரு இயேசு கூடாரம் வைக்கிறான், அல்லேலூயான்றான், ஆவின்றான், வல்லமன்றான், அக்கனின்றான், இயேசு பேசினாருன்றான். நீங்களும் அதைத்தான் தேடி ஓடுதிய. பைபிளை பேசுகிறா, உங்களுக்கு கோபம் வருது. திரும்ப சொல்லிட்டேன், ரீட் யுவர் பைபிள். உங்களை விடுதலையாக்கணுமா? சத்தியமே விடுதலையாக்கும். என்ன இப்போ சொல்லுங்க. இப்போ வாசிங்க, அந்த 1 வசனத்தை வாசித்து முடிக்க. 53ஆம் வசனத்தை வாசிங்க. தேவன் தன்னுடனே சொன்ன மணி நேரம். இப்ப வீட்டில் வந்து சொல்லிட்டான், எப்பா இவர் யாரு? கடவுள். என்கிட்ட சொன்னது 7ஆம் மணி நேரம், இங்கேயும். அப்ப இவர் யாரு? கடவுள். இனிமே நாம வேற ஒரு கடவுளை வணங்க கூடாது. என்ன அருமையா இருக்குல்ல? குடும்பமா இயேசுவை பின்பற்றினான். கண்களை மூடுவோமா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? வேதம் எவ்வளவு முக்கியமானது. வேதத்தை தூக்கி தூர எறிகிற காலத்துக்கு வந்திருக்கிறோம். வேதம் மறக்கடிக்கப்பட்டு போய்கிட்டு இருக்கு. வேதம் போதிப்புகிற மக்கள் குறைவாய் மாறிவிட்டார்கள். பிரசங்கம் பண்ணுகிறவர்களும் பாட்டு படிக்கிறவர்களும் வெளிப்பாடு சொல்லுகிறவர்களும் பெருகி இருக்கிற காலம். மகளே, நீ அழுது கொண்டு வந்திருக்கிறாய் என்று மாய்மால கண்ணீர் கோயில்ல வடிச்சு ஸ்பீக்கரை பெருசா சத்தம் போட்டு பாட வச்சு உன் கண்ணீரை கண்டேன்னு சொல்ற காலம். வேதத்தை போதிக்க முடியாத காலம். கிருபையா இறங்கும் ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே, எங்களோடு பேசும் ஆண்டவரே, கிருபை நிறைந்த ஆண்டவரே, நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். நாங்களும் இன்னும் நீர் விரும்புகிற அளவுக்கு
இந்த வேதத்தை ருசித்து படிக்கவில்லை, மன்னித்து கொள்ளும், இன்னும் கற்றுத்தாரும். சாகு மட்டும் கற்றுக் கொடுக்கிறவரே, அந்த கற்றுக்கொள்ளுதலை உம்முடைய பாதத்தில் இருந்து பூரணப்படுத்தி பரிசுத்தமாகிறவன் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் நீதி செய்யட்டும் என்ற வசனத்துக்கு எங்களை அர்ப்பணித்து வெற்றி பெற எங்கள் சபையில் உள்ள அத்தனை பேருக்கும், இந்த ஆலயத்தில் வந்து இப்பொழுது உட்கார்ந்துருக்கிற அத்தனை பேருக்கு உதவி செய்யும். நடக்கக்கூடாத காரியங்களுடைய குடும்பங்களில் இருக்குமானால் இந்த மனிதனை போல, இந்த ராஜாவை போல உம்மை தேடி முழங்கால் படியிட்டு ஜெபித்து பதில் சொல்லுகிற வரைக்கும் முழங்காலில் நின்று உம்மை நோக்கி பார்த்து வேதத்தை படித்து நீர் பதில் சொல்லுகிறவர் என்பதை அறிந்து பதில் கிடைத்து ஆண்டவரை துதிக்க உதவி செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.